நம்முடைய வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான ஒன்று என்னன்னா தூக்கம். ஆனால் தூங்கினா உயிர் போயிடும்னு சொன்னால் அது போல் ஒரு கொடுமையான விஷயம்தான் இங்கே நடக்குது. பல பேர் தூங்காமல் இருக்க தன்னுடைய கண் இமைய கூட அறுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு காரணம் தான், தூங்கும்போது உயிர் போயிடும். இந்த படத்தை பார்த்த பிறகு தனியாக தூங்கவே பயமாக இருக்கும். ஏன்னா தூங்கும்போது மாறா வருவா. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அது எனக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் விச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டப் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போகிற படத்துடைய பேர் மாறா. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லையும் டிங்கு அடிச்சுக்கோங்க. படத்துடைய ஓப்பனிங்கில் ஒரு குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்போது அவளுக்கு ஏதோ சத்தம் கேட்டு அவள் பயந்து எழுந்துக்கிறா. அம்மா எங்கே இருக்கீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு அவங்கள தேடி போய்கிட்டு இருக்கா. அப்போது அவங்க அறையை விட்டு வெளியே வந்து, கண்ணு இதை பார்க்காதன்னு இவ கண்ணை மூடுறாங்க. ஏன்னா அங்கே இந்த பொண்ணுடைய அப்பா கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. மறுநாள் காலையில் தூங்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை கட்டுறாங்க. இவ தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். அங்கிருந்து இவ ஜாகிங் போகும்போது இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவ ஒரு மனநல மருத்துவர். வாங்க டாக்டர், ஒரு லேடி தன்னுடைய ஹஸ்பண்டை கொன்னிருக்கா, அதுவும் ரொம்பவே கொடூரமான முறையில். ஒருவேளை அவ மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காளான்னு சோதிக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவ அந்த லேடி கிட்ட போய் பேச முயற்சி பண்றா. ஆனா அந்த லேடி பதிலுக்கு எதுவும் பேச மாட்டேங்கிறா. இதால அந்த குட்டி பொண்ணு கிட்ட இவ பேசலான்னு வரும்போது, அவ தாத்தா அவ ரொம்பவே சின்ன பொண்ணு, அவளை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட டாக்டர், நானே உங்ககிட்ட வரமான்னு அவகிட்ட போறா. ஆனா அவளும் சரியா பேச மாட்டேங்கிறா. ஏன்னா நான் ஏதாச்சும் பேசணுன்னா நீங்க என்னுடைய அம்மாவை கூட்டிக்கிட்டு போயிடுவீங்கன்னு அவ பயப்படுறா. அப்போ அந்த டாக்டர், நீ கவலைப்படாத குட்டி, உன்னுடைய அம்மாக்கு எதுவும் ஆகாது, நான் சத்தியம் பண்றேன்னு சொல்ல, அந்த குட்டி பொண்ணும் இவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா. உடனே அந்த டாக்டர், உன்னுடைய அப்பாவை யாரு காயப்படுத்தினான்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு அந்த குட்டி பொண்ணு, அது பேர் மாறா அப்படின்னு சொல்ல, அங்கிருந்து நேரா வந்தவ அந்த லேடி கிட்ட மாறா யாருன்னு கேட்கிறா. இதை கேட்டு அந்த லேடி பயந்து போறா. அதன் பிறகு அவளை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை பண்றாங்க. கிட்டத்தட்ட எங்களுக்கு திருமணம் ஆகி 10 ஆண்டுகள் ஆகுது. எங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடால நானும் என்னுடைய கணவரும் பிரியலான்னு இருந்தோம். ஆனா நான் அவர் சாகணும்னு நினைக்கல. மாறா அவதான் வந்து அவர் நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அவரை கொன்னா. சத்தியமா சொல்றேன், என்னுடைய கணவரை நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்ட போலீஸ்காரன், சம கதை இல்லை, என்ன டாக்டர் நீங்கள் கூட அந்த லேடி சொன்னதை நம்புறீங்களா, சீக்கிரமாக ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க, நான் என்னுடைய வேலையை முடிக்கணும்னு சொல்ல, இவ அந்த லேடிக்கு மன ரீதியாக எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு எழுதி கொடுக்குறா. இதனால் அவளை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இவளுக்கும் மனசுக்குள்ளே ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோமோன்ற வருத்தம் இருக்குது. அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறா. அந்த நேரம் இவளால் அசையவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் இவ அந்த அறையை சுற்றி பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே இவ ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே எழுந்தா அது கனவு. மறுநாள் இவ காலையில சேகரிச்ச எல்லா எவிடன்ஸையும் தேடி பார்க்குறா. அதுல தகாஷிக்கு அதிகமாக தெரியும்னு போட்டிருக்கு. கூடவே அவருடைய விலாசமும் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்த ஹீரோயின் நேரா அவரை தேடி அவர் வீட்டுக்கு போறா. ஐயா உள்ள யாரு, வெளியே வாங்கன்னு கூப்பிட்டா யாரோ வரமாட்டேங்கிறாங்க. கதவு வேற திறந்து இருந்ததால இவன் நேரா உள்ள போறா. வீட்டுக்குள்ள அதிக அளவுல துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருக்கு. அங்க ஒரு எலி வேற செத்து கிடக்க, இதனாலதான் நாத்து அடிக்குதுன்னு நினைக்கிறா. ஆனா அதுக்கு காரணம் எலி கிடையாது. ஏன்னா அங்க தகாஷி ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. இதை பார்த்து இவ பயந்து போய் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்றா. சார் இங்கே பார்த்தீங்களா, இது உங்களுக்கு தப்பா தெரியல, அந்த லேடி சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று வித்தியாசமா இல்லையான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அவரு, என்ன வித்தியாசமா இருக்கு, அந்த லேடி முதல்ல இந்த ஆளை கொண்டு இருப்பா, அதுக்கப்புறம் தன்னுடைய கணவரை கொண்டு இருப்பா. உங்க வேலை முடிஞ்சு போச்சு டாக்டர், இதுக்கப்புறம் என்னுடைய வேலையை செய்ய விடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனாலும் இவளுக்கு மனசு கேட்காம அந்த லேடியை தேடி போறா. என்ன மன்னிச்சிடுங்க மேடம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களை கட்டாயம் வெளியே கொண்டு வருவேன், அதுக்கு நீங்கள் நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட மறைக்காமல் சொல்லணும்னு சொல்ல, என்னுடைய கணவர் தூங்கும்போது அவர் கண்ணுக்கு மாறா தெரியறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால் அவர் ஒரு கவுன்சிலிங் போனார். அங்கே எங்களுக்கு 2 பேர் அறிமுகமானாங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த தக்காஷி. அந்த மாறா தூங்கக்கூடிய எல்லாரையும் குறி வைக்குது. அப்படி அது குறி வச்சா கண்ணுக்குள்ளே இது போல் சிகப்பாக இருக்கும். எனக்கும் ரொம்ப நாள் கிடையாது, நான் இங்கே தனியாக இறந்து கிடக்க போகிறேன், அதுக்கு நீ தான் முக்கியமான காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ அதை கேட்டு அந்த கவுன்சிலிங் எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகிறா. பல பேர் அங்கே வந்து அந்த மாறாவை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன், நான் தூங்கும்போது மட்டும் கிடையாது, இப்போ கூட அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட கவுன்சிலிங் டாக்டர், அது உன்னுடைய கற்பனை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்க. குறுக்க ஒரு மொட்டை எழுந்து, என்னது கற்பனையா, இந்த ஆள் இப்போ 4வது கட்டத்தில் இருக்கான், இன்னும் ஒரே ஒரு முறை நீ தூங்குனா நீ இறந்து போயிடுவ, முடிஞ்ச வரைக்கும் தூங்காம இரு அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு அதை கேட்டு அழ ஆரம்பிக்கிறான். டாக்டரும் தான் பார்த்த விஷயத்த அந்த போலீஸ்காரங்கிட்ட வந்து சொல்றா. நீங்க எதுக்கும் அந்த ஆளை போய் பாருங்க, அவன் இறந்து போயிட்டான்னா இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸ்காரன்,
நான் போய் அவனை பார்க்கக்கூடாது. எவனையோ சொன்னியே, டக்கியோ டுக்கியோ, அவனை தான் போய் பார்க்கணும். அவன் தான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது, யாரும் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு இவளுக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. அதால் சோகமாக தண்ணி அடிச்சுக்கிட்டே தூங்கிடுறா. ஆனால் அந்த ஆள் பயத்தில் தன்னுடைய உடம்புல பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு, கடவுளே என்னுடைய பாவத்தை தீர்த்து வைங்கன்னு கொளுத்துக்கிறான். மறுபடியும் இவளை காட்டும்போது இவ பயந்துக்கிட்டே கண்ணை முழிக்கிறா. இப்போவும் இவளால் அசைய முடியல. அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிளுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது. இவளும் ஆத்தாடின்னு அலறிக்கிட்டே எழுந்துக்க, எந்த முறையும் அது மறைஞ்சு போகுது. அந்த நேரம் இந்த போலீஸ்காரன் கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்கிறான். இதால் இவங்க எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி அவனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க டாக்டர், இந்த டக்கி எல்லாத்தையும் கக்கற வரைக்கும் விடாதீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்னுடைய பேர் சொல்ல மாட்டேன். சரி, எங்கேருந்து வர? சொல்ல மாட்டேன். அப்போது எல்லா கொலைகளும் நீ தானே பண்ண? சொல்ல மாட்டேன். டேய் படுதாதரா ப்ளீஸ், நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், எல்லாத்தையும் சொல்லுடான்னு சொல்லி கேட்குறான். ஆனாலும் அவன் எதுவும் சொல்லாமல் இருக்க. அப்போது அந்த டாக்டர் வந்து மாராவை பற்றி கேட்குறா. எனக்கு தக்காஷியை நல்லா தெரியும், நானும் தக்காஷியும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம். ஆனால் நான் இதை பற்றி உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த கொலைகளுக்கு பின்னாடி மாறா தான் இருக்கா. அவள் முதல்ல மக்களை தேர்ந்தெடுக்கிறா, பிறகு அவங்கள கொன்னுடுறா. இதை அவள் நிறுத்த மாட்டான்னு சொல்ல உடனே அந்த போலீஸ்காரன், அடங்கொப்பத்தா, அது எப்படிடா நீ மட்டும் சாக மாட்டேங்கிற, மற்ற எல்லாரும் இறந்து போகிறாங்க, எல்லாரையும் இவனே கொண்டுட்டு ஏதோ கட்டுக்கதை கட்டுறான். டாக்டர் நீங்கள் போங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அவள் அங்கிருந்து கிளம்பி அந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவை பார்க்க போகிறா. உள்ளே போன நர்ஸ் ஆணு கத்த ஆரம்பிக்கிறா. ஏன்னா அந்த பொண்ணுடைய அம்மாவும் கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க. இதை அந்த டாக்டரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவங்க ஏற்கனவே இவகிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் இங்கே தனியாக சாக போகிறேன், அதுக்கு நீ தான் காரணம்னு. இவளும் அதையும் நினச்சிக்கிட்டு பாத் டப்பில் தூங்கிடுறா. அந்த நேரம் மறுபடியும் இவளால் அசைய முடியல. அது மட்டும் இல்லாமல் ஒரு உருவம் இவளை நோக்கி கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்தில் அது இவளை பிடிக்க வர இவ கத்தும் போது அது மறைஞ்சு போகுது. ஆனால் அது நடந்து போன கால் தடங்கள் இருக்கு. என்ன இது அப்படின்னு இவ பயந்துக்கிட்டே ஓடி வந்து கண்ணாடியில் தன்னுடைய கண்ணை பார்க்குறா. அந்த நேரம் தானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோன்னு புரிஞ்சுக்கிறா. அங்கிருந்து நேராக போலீஸ்காரனை தேடி வரா. அங்கே யாரும் இல்லாமல் போக இவ நைஸா அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறா. அதில் இறந்து போன லேடியோடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கு. இவ அந்த வீடியோவை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு உருவம் தெரியுது. இதால் பயந்து போன இவ நேராக அந்த டக்கியை தேடி போகிறா. அவன் வீட்டுக்கு முன்னாடி ஜென்ரேட்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு புரியாமல் இவளும் உள்ளே போக, இவ கதவு தட்டின சத்தம் கேட்டு வெளியே வந்தவன், ஏண்டி இங்கே வந்தேன்னு கதவை மூடுறான். அப்போது இவ தன்னுடைய கண்ணை காட்டுறா. நான் தான் சொன்னனே, நாங்கள் பல ஆராய்ச்சிகள் பண்ணோம், இங்கே பாரு மாறா அப்படிங்கிற உண்மைதான். ஏன்னா பெரும்பாலான மக்கள் இதை பார்த்துருக்காங்க. 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவள் வாழ்ந்ததுக்கான குறிப்பேடுகள் இருக்கு. நம்முடைய கடந்த காலத்தில் பல இடத்துல அதை குறிப்பிட்டிருக்காங்க. அவள் இங்கே மட்டும் கிடையாது, பல நாடுகளில் அவளை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் அவள் பேர் மாறா. அவள் நீ தூங்கும் போது மட்டும்தான் வருவா. அதில் மொத்தம் 4 கட்டங்கள். முதல் கட்டத்தில் அவள் நீ தூங்கிட்டு இருக்கும்போது வருவா. 2வது கட்டத்தில் அவள் தேர்ந்தெடுப்பா. 3வது கட்டத்தில் அவள் உன்னை தொடுவா. கடைசியாக 4வது கட்டத்தில் அவள் எப்போவுமே உன் கண்ணுக்கு தெரியவா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நீ தூங்குனினா அதோட கடைசியாக தூங்கிடுவ. ஏன்னா அவள் உன்னை கொன்னுடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அலாரம் சத்தமாக அடிக்குது. இதை அந்த ஆள் பார்த்துட்டு உடனே ஓடி போய் ஆஃப் பண்ணுறான். அன்னைக்கு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, நான் மட்டும் எப்படி உயிரோடு இருக்கேன்னு. மாறா நம்ம நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் வருவா. அதுக்கு குறைஞ்சபட்சம் 20 நிமிஷத்துக்கு மேலே தான் நம்ம தூங்கணும். ஆனால் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் எழுந்துப்பேன். இதால தான் நான் பல நாட்கள் உயிரோடு இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்ட டாக்டர், அடே மொட்டை, எனது தூங்காமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? அதுக்கு நீ செத்தே போயிருக்கலாம்டா. ஆத்தாடி, தூங்காமல் இருந்து தான் பைத்தியமாயிட்டான் போல இருக்கே அப்படின்னு பயந்துக்கிட்டே அங்கிருந்து ஓடி வரா. ஆனால் மொட்டை, ஏமா தூங்க மட்டும் செய்யாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ இதை கேட்டு நேராக தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட வரா. அவரும் ஒரு டாக்டர். அவர் இவகிட்ட, மனிதர்கள் தூங்காமல் இருக்கும்போது ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்தோம். அது என்னன்னா அவங்களுக்கு ஆலோசனேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாய தோற்றங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அது ஓகே, ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விஷயம் எப்படி தெரியுதுன்னு சொல்லி கேட்குறா. ரொம்பவே சிம்பிள். அந்த குட்டி பொண்ணுடைய அம்மா உங்ககிட்ட கடைசியாக சொன்ன கதை மாறாவை பற்றி தான். நீங்கள் வேற சரியாக தூங்கலைன்னு சொல்கிறீங்க. மேபி அது கூட காரணமாக இருக்குன்னு சொல்ல, அடச்ச இது தெரியாமையா பயந்துட்டோன்னு நேராக ஓடி போய் தூங்குறா. இன்னொரு பக்கம் அந்த மொட்டையை காட்டும்போது ஜெனரேட்டர் ஆஃப் ஆகுது. இங்கே இவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த நேரம் ஏதோ சத்தம் கேட்டு இவ எழுந்துக்க, அங்கிருந்து ஜன்னல்கிட்ட வரும்போது வெளியே யாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவ பின்னாடி இறந்து போன லேடி வந்து என்னை ஏன் தனியாக விட்டேன்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அது இவ கனவு. மறுபடியும் இவளால் அசைய முடியல. அது மட்டும் இல்லாமல் அந்த மாறா இவளை நோக்கி மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இவளும் எதுவும் பண்ண முடியாமல் பயந்துக்கிட்டு இருக்கா. அப்போது அது மெதுவாக அவன் மேலே ஏறி அவளுடைய கழுத்தை பிடிச்சு நசுக்குது. மறுபடியும் இவ ஐயோமான்னு கத்துக்கிட்டே தூக்கம் கலைஞ்சு எழுந்துக்கிறா.
தன்னுடைய கனவுல அந்த குட்டி பொண்ணுடைய அம்மாவை பார்த்ததால அடுத்த நாள் அந்த குட்டி பொண்ணுடைய தாத்தாக்கு கால் பண்றா. அப்போ அவரு, இது வரைக்கும் நீ பண்ணதே போதுமா, அவ தன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு தான் தான் காரணம், உங்ககிட்ட தன்னுடைய அம்மாவை பத்தி எதுவும் சொல்லியிருக்க கூடாதுன்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதனால இவ அந்த பொண்ணுகிட்ட எதுவும் பேசாம அவளுடைய பொம்மையை மட்டும் தச்சு கொண்டு போய் கொடுக்குறா. அடுத்து இவளுக்கு டக்கி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கான். நான் என்னை அறியாம தூங்கிட்டேன், இதனால நான் 4வது கட்டத்துக்கு போயிட்டேன், இன்னும் ஒரு முறை தூங்கினா நான் இறந்து போயிடுவேன், நான் தூங்கக்கூடாதுன்னு தன்னுடைய கண் இமையை கட் பண்ண பார்க்குறான். அவ அதை பார்த்துட்டு அவன் வேற பைத்தியமாச்சே, எதையாச்சும் பண்ணிப்பான்னு வேக வேகமாக வரா. அதுக்குள்ள அவன் ஒரு கண் இமையை கட் பண்ணிக்கிறான். எனக்கு வேற வழி தெரியல, நான் உயிரோடு இருக்கணும். இப்போ அவ என்னுடைய கண்ணு முன்னாடி தான் இருக்கான்னு சொல்ல உடனே இவ தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போறா. இதோ பாரு டக்கி, இங்கே நீ பாதுகாப்பாக இருப்ப, ஒருவேளை உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இவங்க உன்னை காப்பாற்றுவாங்க, நானும் உன் கூடவே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் என்ன தப்பு பண்ணேன்னு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒரு காரை வழிமறிச்சோம். ஆனால் அந்த கார் நிற்காம எங்கள் கிட்ட வர நான் என் கையில் இருந்த கன் எடுத்து அதை சுட்டேன். அந்த காருக்குள்ள ஒரு குட்டி பொண்ணு இருந்தா, அவங்க அம்மா கண்ணு முன்னாடியே குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டா. இதுதான் நான் சாக போகிறதுக்கான காரணம்னு சொல்ல அவனை அங்கே நல்லா தூங்க விட்டுட்டு எவ்வளோ வந்து தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் அவனை மானிட்டர் பண்ண லேடி, அடைச்ச மாறவன் வரல கீராவும் வரல, போய் ஒரு தம்ம போடுவன்னு எழுந்து போறா. அந்த நேரம் மறுபடியும் இவளால் நகர முடியல. அது மட்டும் இல்லாமல் இவன் முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, அது மூலயமா மாறா அவன் கிட்ட போகிறத பார்க்குறா. இவளால் கத்தக்கூட முடியல, அவனும் அதை பார்க்கல. மொட்டை கிட்ட போன மாறா அவனை அப்படியே தூக்கி அவன் கழுத்தை உடைக்குது. டாக்டரும் இதை பார்த்துட்டு ஆத்தாடி என்ன ஆச்சுன்னு ஓடி வரான். ஆனால் அதுக்குள்ள மொட்டை இறந்து போயிட்டான். அடுத்து அந்த மாறா இவகிட்ட வந்து இவ கழுத்தை பிடிச்சி அமுக்குது. அப்போ அந்த டாக்டர் இவளை பார்த்துட்டு ஓடி வந்து காப்பாத்துறான். இதை கேள்விப்பட்டு போலீஸ் அங்கே வந்து விசாரணை பண்ணுறாங்க. அப்போ போலீஸ்காரனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அது என்னன்னா, அதில் இறந்து போன லேடியோடைய குட்டி பொண்ணு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டு அவ, நான் அங்கே போகிறேன்னு ஓடுறா. அங்கே பார்த்தா அவளும் மாறாவால் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுவும் 4வது கட்டத்தில் இருக்கா. தயவு செஞ்சு அவளை தூங்க விடாதீங்க, நான் சீக்கிரமாக வந்துடுவேன், அவ தூங்கினா இறந்து போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிப்பறா. மறுபடியும் டக்கியோடைய வீட்டுக்கு வந்தவ அங்கே ஏதாச்சும் கிடைக்குமா தேடிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்க்கும்போது பைத்தியம் தான் பிடிக்குது. இதனால் அவ செமையாக கடுப்பாகிறா. யாரு மாறா நீ, எதுக்காக எங்களை கொண்டுக்கிட்டு இருக்க, அந்த சின்ன பொண்ணு அவ என்ன பண்ணா அப்படின்னு கோவப்பட மறுபடியும் முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில் மக்களை கொண்டு இருக்காங்க. ஆனால் சில பேர் எதுவும் பண்ணலை, அப்புறம் எப்படி இறந்து போகிறாங்க. இன்னும் சில பேர் பல பயங்கரவாத செயல்களை செஞ்சுருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த டக்கீஷ் என்ன பண்ணா. ஹலோ ஆஃபீஸர், இந்த டக்கீஷியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லி கேட்குறா. அந்த ஆள் ஜப்பானை சேர்ந்த ஒருத்தன். அவன் அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூலில் பணிபுரியும் போது அவன் தயார் பண்ண உணவால் அங்கே இருக்கக்கூடிய 38 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. அதே தான் சார், அவங்க எல்லாரும் தாங்கள் செஞ்ச குற்ற உணர்வால் இறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணான்னு அவர் கேட்க அவளுடைய அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு தான் தான் காரணம்னு அவள் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தான்னு அவங்க தாத்தா சொன்னார். நானும் ஒரு அப்பாவியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டோமேன்னு கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். அதனால தான் அது எங்கள் 2 பேரையும் துரத்திக்கிட்டு இருக்கு. அவள் மட்டும் இதுக்கு தான் காரணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா இது எல்லாமே சரியாயிடும். இப்போவே நான் அவகிட்ட போகிறேன்னு கார் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக வரா. வரும்போது இவளுக்கு வழியில் தூக்கம் வருது. அது மட்டும் இல்லாமல் இவ கண்ணுக்கு சில காட்சிகள் தெரியுது. இதால் இவ நிலை தடுமாறி அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் போய் முட்றா. அங்கிருந்து இவ ஓடி வந்து ஒரு படகுல ஏறி வந்துகிட்டு இருக்கும்போது இவளுக்கு மறுபடியும் தூக்கம் வருது. அதனால இவ அங்கே தன்னை அறியாமையே தூங்குறா. இதனால் அவ 4ஆம் கட்டத்துக்கு தள்ளப்படுறா. அந்த நேரம் வெளியே யாரோ நிற்கிறாங்க. இவளும் அதை பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ மாறா இவ முன்னாடி வரா. அங்கிருந்து ஒரே ஓட்டமாக ஹாஸ்பிட்டலை நோக்கி ஓடி வரா. மாறாவும் இவ பின்னாடி துரத்துக்கிட்டு இருக்கா. உள்ள போனா அந்த குட்டி பொண்ணும் தூங்கிட்டு இருக்கா. இதை பார்த்த இவ, எழுந்துரு குட்டி, அவ வந்துகிட்டு இருக்கா, சீக்கிரம் எழுந்துருன்னு சொல்ல மாறா அவங்க கிட்ட வரா. அப்போ அந்த டாக்டர், உன்னுடைய அம்மா இறந்து போனதுக்கு நீ காரணம் கிடையாது, நான் அவளை நீ கொண்டு போக விட மாட்டேன்னு சொல்ல வந்த மாறா மறைஞ்சு போறா. எல்லாம் முடிஞ்சது குட்டி, நீ நல்லா ரெஸ்டடு, நானும் போய் தூங்குறேன்னு தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் விடியும் போது அந்த போலீஸ்காரன் வந்து இவளை எழுப்புறான். அப்போ இவ அங்கே இருக்கக்கூடிய பொம்மையை பார்க்கும்போது அதில் இவ தச்ச அடையாளங்கள் காணும். அது மட்டும் இல்லாமல் இவ வீட்டில் இருக்கக்கூடிய பொம்மையும் இங்கே தான் இருக்கு. அந்த நேரம் அந்த குட்டி பொண்ணு, என்னுடைய அம்மா என்னை மன்னிச்சிட்டாங்க, ஆனால் உன்னை மன்னிக்க மாட்டாங்கன்னு சொல்ல அவங்க எல்லாரும் ஒரே பக்கம் கையை காட்டுறாங்க. அவ அங்கே நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்போது மறுபடியும் அவளால் அசைய முடியல. மாறாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்ட வந்து ஒரே அடியாக அவளை கொல்ல அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.